புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நம்மை படைத்து இந்நாள் முதல் நம்மை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை அவருடைய திருவுடல் திரு ரத்தம். தன்னையே தியாக பலியாக மாற்றி தன்னையே நமக்காக கையளித்த இறைவன், அவரை நாம் வாழ அவர் முழுமையாக அவரையே நமக்காக கையளித்த இறைவன். அந்த இறைவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக, நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக நம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இறைவன் நமது நம்பிக்கையை புதுப்பிக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் இணைவோம். இறைவனிடம் நாம் வேண்டும் பொழுது இறைவன் நம்மை சுகப்படுத்துகிறார், நம்முடைய காயங்களை கட்டுகிறார் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். நம்மை காண்கின்ற இறைவனாக, நமது அழுகுரலை கேட்கின்ற இறைவனாக, நம்மை விடுவிக்க ஓடோடி வருகின்ற இறைவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இந்த நற்கருணை ஆராதனையில் பக்தியோடு இணைந்து செபிப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, 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 உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அன்பார்ந்தவர்களே, இதோ சக்கேயு இயேசுவினுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று பிரியப்பட்டான். அவன் பிரியப்பட்டதோடு மட்டுமல்லாமல் காட்டு அத்திமரத்திலே ஏறி நின்று அவரை பார்த்தான். பார்த்த அந்த நேரத்திலே, சக்கேயு இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். இதோ இவனது வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி கடவுள் அவனை சேர்த்துக் கொள்கிறார், இணைத்துக் கொள்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த சக்கேயு தன்னுடைய வாழ்க்கையிலே மீட்பை, விடுதலையை பெற்றுக்கொண்டார். இதோ நமக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு நற்கருணையாக இருக்கிறார். அவரை பார்க்கிற பொழுது, அவரது முகத்தை கவனிக்கிற பொழுது நாமும் மீட்பு பெறுகிறோம், நாமும் பலன் பெறுகிறோம், பயன் பெறுகிறோம். நம்பிக்கையோடு அவரை உற்று நோக்குவோம், உற்று நோக்குவோம்.
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே இயேசுவே வாருமே, வாரும் ஆண்டவரே, இயேசுவே வாருமே, நற்கருணை ஆண்டவரே, இயேசுவே வாருமே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஏராளமான பாடுகள் ஐயா, ஆண்டவரே ஏராளமான துயரங்கள், கலக்கங்கள், கண்ணீர் சூழ்ந்து நிற்கிறது. நாங்கள் நம்புற மக்கள் எல்லாம் எங்களுக்கு சுமைகளை கொடுத்துட்டே போறாங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கையோடு போராடி போராடி நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை பார்க்கணும், இந்த பாடுகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கு, எங்களது துயரங்கள் கலக்கங்கள் மாறுவதற்கு உங்களுடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசையா வந்திருக்கோம்ப்பா. எங்களை பாருங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், இந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, இயேசுவே. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே வாருமே, வாரும் ஆண்டவரே, இயேசுவே வாருமே, இயேசுவே இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. ஆண்டவரே அந்த இஸ்ரேல் மக்களை நீர் அழைத்து வந்த அந்த நேரத்திலே இதோ வள்ளி மாறினார்கள். அவர்களிடம் இருக்கிற பொன்னை வைத்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து வழிபட்டார்கள், பாவம் செய்தார்கள். அப்பொழுது அந்த பாம்புகளால் கடிக்கப்பட்டு உயிருக்கு போராடினார்கள். மோசேகிட்ட சொன்னீங்களே அப்பா, யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த வெண்கல பாம்பை உற்று நோக்குகிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள், அவர்களுடைய பாவத்தின் கட்டுகள் உடைக்கப்படும், அறுக்கப்படும் என்று சொன்னீங்களே. இதோ ஏராளமான பாவக்கட்டுகளோடு, ஏராளமான வேதனைகளோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களுடைய பாவக்கட்டுகள் உடைக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய மனசுல அமைதி ஏற்படணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், எங்களது ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். மன நிம்மதியை இழந்து தவிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் உறவினர்களை, உற்றார் நண்பர்களை இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, எங்களது உள்ளத்துக்கு அமைதியை தாங்கப்பா. உம்மை பார்த்து நாங்க கெஞ்சி கேட்கிறோம்ப்பா, கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும், எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே இயேசுவே வாருமே,
இயேசுவே இயேசுவே வாருமே வாருமையா இயேசுவே இயேசுவே வாருமே வாருமையா இயேசுவே இயேசுவே வாருமே வாருமையே. ஆண்டவரே, இதோ அந்த மக்கள் நடந்து கடந்து வர முடியாதபடிக்கு யோர்தானிலே வெள்ளம் போனது ஐயா. இதோ அவர்கள் அந்த நகருக்குள் நுழைய முடியாதபடிக்கு எரிகோவினுடைய மதில்கள் அவருக்கு இடையூறாய் நின்றதையா. இதோ உம்முடைய கருணையினாலே உம்முடைய பேராற்றலினாலே அந்த யோர்தான் விலகி அவர்களுக்கு இடம் கொடுத்தது ஆண்டவரே. இதோ அந்த மதில் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததே ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு எதிராக நிற்கிற தடைகள் ஒவ்வொன்றும் இந்த நேரத்திலே உடைக்கப்படணும் ஆண்டவரே, ஒவ்வொன்றும் தகர்க்கப்படணும் ஆண்டவரே. இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது வாழ்க்கையில எங்களது முன்னேற்றங்களுக்கு தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு சிக்கலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக உம்முடைய முகத்துக்கு முன்பாக எதுவுமே எப்பொழுதுமே ஜெயிக்க முடியாத ஆண்டவரே. இதோ நம்பிக்கையோடு உம்முடைய முகத்தை நாங்கள் உற்று நோக்குகிறோம். எங்களது நம்பிக்கையே, நற்கருணையே, இதோ இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விடும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எல்லாரும் சொல்லுவோம், முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே இயேசுவே வாருமே வாருமையா. இயேசுவே இயேசுவே வாருமே வாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே வாருமே வாருமையா. இயேசுவே இயேசுவே வாருமே வாரும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே வாருமே. இயேசுவே வாருமே. இயேசுவே வாருமே. இயேசுவே வாருமே. இயேசுவே வாருமே. இயேசுவே வாருமே. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ தாவீது பார்ப்பது போல, சக்கேயு இயேசுவை உற்று நோக்கியது போல, கனானிய பெண் இயேசுவை பார்த்தது போல, இயேசுவினுடைய உதவிக்காக ஏங்கி தேடிய ஒவ்வொருவரையும் போல நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இதோ இந்த மக்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சகல மக்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது இந்த பங்கினை ஒப்பு கொடுக்கிறோம். நம்பிக்கையோடு உம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய அற்புதமான பிரசன்னத்திற்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. வல்லமையானவரே நன்றி. நல்லவரே நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே, 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 உம்மை போல தெய்வமில்லை, இல்லையா? நீர் இல்லை என்றால் நானும் இல்லை, நான் இல்லவே இல்லையா. உம்மை போல தெய்வமில்லை, இல்லை இயேசுவே, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை, நான் இல்லையா. கண்ணின் கண்ணாக வாழும் உள்ளே, இயேசுவே, கண்ணின் கண்ணாக வாழும் உள்ளே, இயேசுவே, உம் அன்பு அளவே இல்லை, ஆமென், ஆமென், உம் அன்பு அளவே இல்லை, ஆமாம் இயேசுவே. நல்ல இதயம் ஒன்று தான் இயேசுவே, என் இயேசுவே எனக்கு தான், தாருமாய்யா. அதில் அன்பை நிறைத்து இயேசுவே, இயேசுவே, அனைவருக்கும் நான் அளிக்கத்தான், ஆமென், ஆமென். இயேசுவே வாருவே, வாருமையா. இயேசுவே இயேசுவே, வாருவே. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அப்படியே அமைதியா உட்காரலாம். ஒரு 2 நிமிடம் அப்படியே நம்முடைய கண்களை மூடி அந்த கல்வாரி மலையை எண்ணி பார்ப்போம். இதோ அந்த கல்வாரி மலையிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை கொலை செய்த கும்பல் அவரை சூழ்ந்து நின்று நகைத்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறது. அருகாமையில் அம்மா மரியா அங்கே கதறி கத்தி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அன்பு சீடரும் சீடத்தி மகதலா மரியாவும் கூட அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர் வாயிலிருந்து உச்சரிக்கிற வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும், தந்தையே இவர்களை மன்னியும். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகள் அல்லவா நீங்களும் நானும்? ஏன் நமக்கு அந்த மனசு இல்லை? நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி, நம்முடைய நண்பன், நம்முடைய அருகாமையில் இருப்பவர்கள், அவர்கள் நமக்கு செய்த துரோகம் நமக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறது, நின்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, நான் மற்றவர்களை மன்னிப்பது போல எனது தவறுகளை குற்றங்களை மன்னியும் என்று ஒவ்வொரு நாளும் சொல்றேன். ஆனா என்னால மன்னிக்க முடியலப்பா, என்னால மன்னிக்க முடியலப்பா. பிரியமானவர்களே, மன்னிப்பது ஒரு வரம். இதோ கல்வாரி மலையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவிடம் அந்த மன்னிக்கிற வரத்தை கேட்குவோம். என்னுடைய கணவனை மன்னிக்க முடியல, என்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியல, என்னுடைய மகனை மகளை, என்னுடைய பெற்றோர்களை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, என்னுடைய மனசுல அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. பிரியமானவர்களே, இதோ அந்த ஊதாரி மைந்தன் ஓமையில ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாம சந்தித்திருக்கிறோம். அந்த மூத்த மகன் வயலுக்கு போயிட்டு திரும்பி வந்து நிற்கிற பொழுது அவன் உள்ளே வர விருப்பம் இல்லாது வெளியே நின்னுகிட்டு இருப்பான். அப்ப அந்த தந்தை வீட்டை விட்டு வெளியே வந்து அவனிடம் கெஞ்சி கேட்பார், உன்னுடைய சகோதரன் இறந்து போயிருந்தான், அவன் திரும்பி வந்துட்டான்,
உள்ள வாப்பா, விருந்துல கலந்துக்கப்பா, அவனோடு சமாதானம் செய்து கொள் என்று அழைக்கிறவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார். ஆம் சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நேரத்திலே, இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரும் அப்படிதான் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இங்கே இந்த கடவுளோடு நமக்கு சமாதானம் செய்து கொள்வது மிக எளிதாக இருக்கிறது, ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. ஆண்டவரே, உனக்கு எதிராகவும் தந்தைக்கு எதிராகவும் என்னுடைய குடும்பத்துக்கு எதிராகவும் நான் தவறு செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்வது மிக மிக எளிது பிரியமானவர்களே. ஆனா நான் இணைந்து வாழ்கிற என் குடும்பத்தில் உள்ளவர்களோடு, நான் சேர்ந்து வாழ்கிற என்னுடைய சமூகத்தில் இருப்பவர்களோடு சமாதானம் செய்து கொள்வது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மற்றவர்களை மன்னிக்கிற, மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற அந்த வரம் கேட்போம். முடிந்தவர்கள் முழந்தாள் படியிடுவோம். இதோ நமக்காக அந்த கல்வாரி நாயகன் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்துல இரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருகிற நேரம். அவருடைய இரத்தம் மன்னிக்கிற வரத்தை, நலத்தை தருகிற நேரம். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய சகோதரரோடு கூட இணைந்து இந்த பாடலிலே அர்த்தமுள்ள வகையிலே நாம் ஒவ்வொருவரும் பங்கேற்போம். நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து, இதோ அந்த கல்வாரி நாயகனுடைய அந்த கல்வாரி மலையில் நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திலே, அந்த கல்வாரி பலியிலே, இந்த அற்புதமான நற்கருணையிலே நம்மை, நம்முடைய பாவங்களை கழுவிக்கொள்வோம், நம்மை தூய்மையாக்குவோம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா, இதை உலகே அறியும். இயேசுவே, உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா, இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீ உறவாணி, இயேசுவே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீ உறவாணி, ஆமென். நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். ஏவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. உதவாத என்னில் நீர்
நினைச்சிடுங்க. இரு கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். பாடுவோம். மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உறவாத என்னில் நீ உறவானி. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. கண்களை மூடி. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. இயேசுவே தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா இயேசுவே ஆசீர்வாதத்தா ஆண்டவரே என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆண்டவரே ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா என்ன மறந்தா எங்கே போவேனா. இயேசுவே நான் பாவி ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னை மன்னியும் மன்னியும் ஐயா. இயேசுவே இயேசுவே உம்முடைய இரத்தம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் விழட்டும் ஆண்டவரே. கல்வாரி நாயகனே உம்முடைய பரிசுத்த திரு இரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கட்டும் ஆண்டவரே. எங்களது பாவங்களை குற்றங்களை கழுவட்டும் ஆண்டவரே. எங்களை தூய்மையாக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே நான் பாவி ஐயா. என்னை தள்ளாதிரும். உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். நான் பாவி ஐயா. என்னை தள்ளாதிரும். தள்ளிடாதீங்கப்பா. உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். நற்கருணையிலே இருக்கும் நம் ஆண்டவர் முன்னிலையிலே நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால் நம்மை குணப்படுத்த வேண்டும், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நற்கருணை ஏற்படுத்திய திருப்பலியிலே இது பாவம் மன்னிப்பிற்கான என் உடன்படிக்கையின் இரத்தம் அப்படி தான் சொல்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் என்று கடவுள் கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் தனது உடன்படிக்கையால் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நீங்கள் எல்லாம் என்னுடைய இரத்த உறவுகள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் சிலுவையிலே. கடைசியாக அவர் சிலுவையில் தொங்கிய போது கூட
இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்ற மன்னிப்போடு தான் சென்றிருக்கிறார். ஏனால் கடவுளுக்கு தெரியும், பாவங்களை நம்மால் சுமந்து செல்ல முடியாது. நம்ம உடம்புடைய வெயிட்டை கூட தூக்கிட்டு போயிடலாம், எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட. மனசு கனமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆள்னாலும் சாய்ச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? மனம் ஹெவியாக இருக்க மனம் பெருசாக இருக்க அதற்குடைய மனத்தையிலுடைய புண்களும் மனத்தில் உள்ள அந்த அடக்கி வச்சிருக்கிறது எல்லாம் அது ஆரவம் இல்லை என்றால், அதை குணப்படுத்தப்படவில்லை என்றால் ஒரு நாள் வெடிச்சு சதீரும். ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய பேருக்கு மனதில் டிப்ரெஷன் வருது, மருத்துவர்களை நாடி செல்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஒன்று, கடவுள் முன்னிலையில் கடவுளை, நீர் என்னை மன்னிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறது, சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நீர் மன்னித்தீரே, என்னை மன்னியும் என்னை கழுவும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட இருக்கிறது. யார் மேலெல்லாம் கோபம் இருக்கிறதோ, யாரெல்லாம் வெறுப்பு இருக்கிறதோ, யாரையெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு மனதை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி முதல்ல மனசுல மன்னிக்க ஆரம்பிங்கள். அவங்கள அப்ப நினைச்சாலே நம்ம கோபம் வருதுன்னா, ஆண்டவரே உமது இரத்தத்தால் அவளை கழுவியலும், அவளை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை மன்னித்ததற்காக நான் அவர்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக மன்றாடுங்கள். அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட துரோகம் செய்தாலும் பரவாயில்லை, நல்லா இருக்கட்டும் அவர்கள், நீர் அவர்களை ஆசீர்வதியும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு எதிராக பேசினவங்க, நம்மளை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்க, நமக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்கள உண்மையிலே நீங்கள் தண்டிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க நேராக போய் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஐயோ எதுக்கு இவங்க இப்படி சொன்னாங்க தெரியலையே, என்ன திட்ட வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க மனசு என்ன செய்யும், பதற ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மன்னிப்பு என்பதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையாக கூட பல நேரங்கள் அமையும். அதனால அப்படியே போய் சொல்லுங்க ஒரு தடவை, யாரையெல்லாம் மன்னிக்க முடியல, யாருனால எதுக்கு மற்றவங்களுக்காக அவங்க உடம்பை கெடுத்துட்டு இருக்கிறீங்க? யாரோ செஞ்ச தப்புக்காக, யாரு தப்பு செஞ்சு யாரு கஷ்டம் அனுபவிக்கணுமோ அவங்க ஜாலியா திடுறாங்க, நீங்க ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? தப்பு செய்யாம தண்டனையும் அனுபவிச்சு அதுக்குள்ள இஃபெக்ட் சொல்லுவாங்கல்ல, அதனுடைய பரிகாரத்தையும் நீங்களே அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது யாருடைய குற்றம்? உங்களுடைய குற்றம். எல்லாவற்றையும் மன்னித்து அன்பு செய்யக்கூடிய கடவுள் இங்கு இருக்கிறார். சிலுவையிலே தொங்கி மன்னித்த கடவுள் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நற்கருணை நாதராக இருந்து திருப்பலியிலே உண்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள் இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் நம்முடன் இருக்கிற பொழுது அவர் நம் பாவத்தை மன்னித்து விட்டார். என்னைக்கு நாம் மற்றவருடைய பாவத்தை நாம் மன்னிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஆரம்பிக்கிறார், நம்மை தூய்மைப்படுத்துகிறார், நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். எனவே கடவுள் முன்னிலையில் இன்றைய நாளில் நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுது, கடவுளை என்னை உடல் முழுவதும் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை கழுவி என்னை குணப்படுத்துவது, என்னை நான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மன்னிக்கக்கூடிய வரத்தை தாரும். பல நேரங்களில் நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் யார் காரணம் தெரியுமா? மூணாவது நபர் ஒருத்தவங்க இருப்பாங்க, சரியா? அவங்க ரெண்டு பேர்கிட்டவே சொல்லுவாங்க, பத்தியா உன்னைய பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்கல்ல, தெரியுமா இன்னும் உன் மேல அவன் வைராக்கியத்தோட தான் இருக்கிறா, இப்படி சொன்னா என்னைய பத்தி அப்படின்னு சொல்லி இங்கேயும் சொல்லுவாங்க. இந்த மூன்றாவது நபர்களை எல்லாம் வெட்டி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுல சொல்லுவாங்க ஆந்திரபாலஜில, எவ்ரி பிரசன்டேஷன் இஸ் எ ரீப்ரசன்டேஷன். இந்த உலகத்துல யாருமே நம்மளை நமக்கு பிரதியாளா போக முடியாது. பிரதியாள் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்டே கிடையாது. நான் சொன்னதை அப்படியே போய் நீங்க பக்கத்துல உள்ளவங்கள சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா, இப்ப நான் ஒண்ணு நீ பிரசவம் வைக்கிறேன்ல, இதை போய் உங்க வீட்டுல போய் அப்படியே சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல மாட்டீங்க. நீங்க கொஞ்சம் கூட சேர்த்து கொஞ்சம் மசாலா போட்டு நல்லா ஒரு சிக்கன் தந்தூரியா செஞ்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி கொடுப்பீங்க, அப்படித்தானே? எல்லாத்தையும் அப்படியே கொடுத்தா நல்லா இருக்காது, பச்சையா கொடுத்தா நல்லா இருக்காது, அப்படியே மசாலா ஐசாலா போட்டு அப்படியே மணக்க கொடுத்தாதான் நல்லா இருக்கும் சொல்லி, ஒரு தப்பு நடந்தால் கூட மற்றவங்க சொல்றதை கேட்டு அவங்க இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு எப்பவும் சொல்லாதீங்க. ஏதாவது வாழ்க்கையில யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க, நமக்கு எதிராக செஞ்சுட்டாங்க, யாருமேல வருத்தம் இருக்கிறது என்றால் நீங்களே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. சொல்லலைன்னா அது அவங்க பாடு, சொல்லவில்லை என்றால் அது அவர்கள் பாடு. யூதாஸ்
அது உண்பாடு அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க போய் பாருங்க. அவர்கள் மன்னிக்கலை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அவர்கள் பாடு. இன்னைக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. செல்போனை வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், காலை வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம். டே ஏண்டா உயிர் எடுக்கிறீங்க? ஒரு 1000 குரூப் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே மெசேஜ், ஃபார்வர்டு மெசேஜ், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பூரா ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தம்பியெல்லாம் விடுங்கப்பா, ஆளை விடுங்கப்பா, எவ்வளோ மெசேஜ் தான் பார்க்கறது? இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கிறது பதிலாக யாரு மேலே கோபம் இருக்கோ, யார்கிட்ட பேச மாட்டீங்களோ, யாரும் மன்னிக்க மாட்டீங்களோ அவனு நினச்சி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிற அளவுக்கு இன்றைய நாளிலே நீங்கள் போகிற பொழுது உங்களுக்கு ஒரு தைரியமும் ஒரு சக்தியும் வந்துடும் என்றால் கடவுள் வாழ்த்த பெறுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு போகிற பொழுது இன்னைக்கு யார் மேலே கோபமாக இருக்கீங்களோ, அது யாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போய் ஒரு மெசேஜ், அவங்க நம்பர் எப்படினாலும் இருக்கும், பிளாக் லிஸ்ட்டில் இருக்கும், இல்லைன்னா வீட்டில் எப்படியாவது இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதில் எடுத்து விட்டுட்டு தயவு செய்து நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபம் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு 10 இடம் சொல்லுங்க. முதல் நாள் 5 வருஷம் பேசாமல் இருந்துட்டு உடனே போய் கட்டி பிடிச்சா கட்டி பிடிச்சிருவாங்களா? ஐயோ என்ன திட்டத்தோட வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த தடையும் போகும்போது அவங்கள பார்த்து சிரிங்க, அப்படியே கொஞ்சம் யோசிப்பாங்க, சிரிக்கிறா அப்படின்னு வரும். அடுத்து ஒரு நாள் போகும்போது இன்னும் கொஞ்சம் அவங்க பக்கத்தில் போய் இருங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ ஒரு 10-20 முறை நான் செய்கிற பொழுது அந்த மீண்டுமான அந்த பழைய நம்பிக்கை, அந்த பரஸ்பரம் வர தொடங்கும், நம்புவார்கள். முன்னாடி இருந்த உறவை விட இப்பொழுதுள்ள உறவு இன்னும் ஆழமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் விவிலியத்தில் எல்லாருடைய, தாவீது செய்யாத குற்றம் இல்லை, ஆனால் விவிலியத்திலே கடவுளுக்கு நெருக்கமான மனிதன் யார் என்று பார்த்தோம் என்றால் தாவீது அரசன். சரிங்களா? நீங்க பாக்குறீங்க, மனாசே அரசன் பார்க்கிறோம், எசேக்கியாவினுடைய மகன். இஸ்ரேல் அரசர்களை சிறந்த அரசனாக, கடவுளுக்கு ஏற்ற அரசனாக இருந்தாலே எசேக்கியா ஒருவர். அவருக்கு பிறந்த மனசன் யாரு? மனாசே. மனாசே அரசனாக வந்த பொழுது கடவுளுக்கு எதிராக எல்லா வகையான குற்றங்களையும் செய்கிறான். இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு குற்றம் செய்கிறார். அவருடைய தண்டனையாக பாபிலோனால் நாடு கடத்தப்படுகிறார். ஆனா அவன் நினைச்சு பார்க்கிறான், என் தந்தையை ஆசீர்வதித்து, என் தந்தை நம்பிக்கையோடு வேண்டிய கடவுள், மன்னிக்கக்கூடிய கடவுள், இஸ்ராயலின் கடவுள் எப்பொழுதும் மன்னிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். எனவே நான் அவரிடம் மீண்டுமாக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கன்னு சொல்லி கடவுளிடம் மீண்டுமாக இறந்து மன்றாடுகிறார். மனாசே அங்கு கொல்லப்படவில்லை. மீண்டுமாக அவனுக்கு வாய்ப்பு கடவுள் கொடுப்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக விவிலியத்திலே பார்க்கிறோம். யாரெல்லாம் கடவுளை நாடி தேடி செல்கிறார்களோ, எத்தனை பெரிய குற்றம் செய்தாலும் கடவுள் மன்னிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்ம தான் நம்மளை மன்னிக்க மாட்டோம். கடவுள் மன்னிச்சா கூட மன்னிக்க மாட்டோம். நான் முன்னாடி இங்கே இருக்கிற பொழுது இங்கே ஃபாதர் அந்தனி சாமிகிட்ட வருவேன். இங்கே வருகிற போதெல்லாம் பாசகினம் வருவேன். அவர்கிட்ட பாசகினம் பண்ணுறது அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார். கேட்டுட்டு நல்லா அழகாக அவர் பதில் சொல்லுவார். அவர்கிட்ட பாசகினம் பண்ணிட்டு போகிற பொழுது நான் சொல்லுவேன், அப்பாடா கடவுளே எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டீங்க, சந்தோஷம். அடுத்து எப்போது பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கு முயற்சி செய்வேன். எல்லா பாவத்தையும் ஒரே நேரத்தில் விட முடியாதுல்ல. எல்லா பாவத்தையும் ஒரே நேரத்தில் விட்டுட்டோம் அப்படின்னா இவ்வளவு பேருக்கு சுருவம் வைக்கணும். அது நான் பாசிபிள் கிடையாது. அதனால பாவத்தை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மனித பலவீனத்திலிருந்து கடவுளை மாற்றம் நாம் சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது கட்டாயம் மாற்றங்களை கடவுள் கொண்டு வருவார். நம் வாழ்க்கையை மீண்டுமாக மாற்றி மேய்ப்பார். எனக்கு முகத்தில் விட்டமின் டி கம்மியானால லேசாக ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இப்படி வர ஆரம்பிச்சிச்சு. அதற்கு முன்னதாக ஏன் அது வர தொடங்குச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க. என் தங்கச்சி கேன்சரால் இறக்கும் தருவாயில் இருந்த பொழுது எனக்கு அதனுடைய அந்த பாதிப்பு ஏற்பட என்னால் ஒரு மனது ரொம்ப குறுகி போய் எப்போவுமே அதே சிந்திச்சுட்டு இருக்கிற பொழுதுதான் அது உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போனப்போ விட்டமின் டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் பிரான்ஸில் படிக்க போன பொழுது அங்கே வெயிலே இல்லை. ஆனால் ஒரு பிரதர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் ஃபோன் அடிச்சு ஒரு இடம் பேசினார். அவர் சொன்னார், ஃபாதர் கடவுள் படைத்தது எல்லாம் நல்லதாக கண்டார், நம்முடைய கடவுள் குணப்படுத்தும் கடவுள். எப்பொழுதெல்லாம் எனக்கு அந்த நம்பிக்கை வேரூன்றி கடவுளை என்னை குணப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், எனக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்துவிடும், என்னுடைய மன காயங்களை என்னை குணப்படுத்தும், இரத்தத்தால் என்னை தூய்மைப்படுத்தும் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய குணப்படுத்தும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதம், அருள், இரக்கம் எல்லாம் அப்படியே நிற்கிது. சரியா? எல்லாமே இருக்குது. எங்க அம்மா சொல்லுவாங்க, கடவுள் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்தார் என்றால் இந்த உலகத்துல யாருமே தடுக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க.
இந்த உலகத்துல கடவுள் வானத்தை பிளந்து உன்னுடைய ஆசிரிய மரலையும் கொடுத்தார் என்றால் எத்தனை பெரிய இதை வச்சுனாலும் இந்த உலகத்தை தடுக்க முடியாது. கடவுளுடைய அருளும் இரக்கம் நமக்கு நிறைவாய் இங்கே புடைசூழ இருக்கிறது. நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே கடவுள் பாதத்தில் இப்பொழுது முழங்கால் படிட்டு அந்த நற்கருணையிலே நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது. ஆண்டவரே, முது இரத்தத்தால் என்னை குணப்படுத்தும். என்னுடைய உள்ளத்திலே ஆயிரம் வேதனைகள், துன்பங்கள், மன்னிக்க முடியாத இயல்புகள் எல்லாம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. சிரிக்க முடியல ஆண்டவரே, சந்தோஷமா வீட்டில் இருக்க முடியல. அப்படிப்பட்ட நிலையில் என்னை இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை அதை ஏற்றுக்கொள்ள, என்னை மன்னிக்க, என்னை முதல்ல மன்னிக்க, எனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை, நான் தவறாக புரிந்தவர்களை மன்னிக்கக்கூடிய வரத்தை தாருங்க ஆண்டவரே. நீங்க என்னை மன்னிச்சிட்டீன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வேற சாய்ஸே கிடையாது. நீங்க தான் என்னை படைச்சிங்க, நீங்க தான் என்னை அன்பு செய்றீங்க, உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. நீங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு தெரியும் ஆண்டவரே. ஆனால் நான் என்னை மன்னிக்க, நீர் கொடுக்கிற இந்த அருளையும் இந்த மன்னிப்பையும் நான் எனதாக்கி கொள்ள, என்னோடு இருக்கிறவர்களை நான் மன்னிக்க, மீண்டுமாக என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய உறவுகளிலே அமைதியும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதற்கான பாக்கியத்தை கொடும் அப்படின்னு வேண்டுங்கள். கடவுள் கட்டாயம் நாம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பார், குணப்படுத்துவார், மன்னிப்பை அருள்வார். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, யார் யார் கூடவோ சமாதானம் செய்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். நான் அன்பு செய்த என்னுடைய சகோதரனோடு, என்னுடைய சகோதரியோடு, என்னுடைய தாயோடு, தந்தையோடு, என்னுடைய மகனோடு, மகளோடு, என் மனைவியோடு, கணவனோடு சமாதானம் செய்து கொள்றதுக்கு எனக்குள்ள அவ்வளோ ஈகோ. உன்னை ஒரு பொழுதும் விட்டு விலக மாட்டேன் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு நான் இப்படி இருக்கிறேனே. பிரியமானவர்களே, இதோ இந்த நேரத்துல அந்த கல்வாரி நாயகன் நம்மை அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் செய்து கொள்ள, நம்முடைய உள்ளத்துல, இல்லத்துல அமைதியை ஏற்படுத்துவதற்கு இன்னைக்கு அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய தந்தை பகிர்ந்து கொண்டது போல, இது சமாதானத்தினால், இது அமைதியினால், இது வெற்றியினால். பிரியமானவர்களே, யாரை நம்மால மன்னிக்க முடியலையோ, யாரை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அவர்களை இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இரத்தத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த கல்வாரி மலையில் நமக்காக பொங்கி வழிகிற அந்த கருணையிலே நாம் ஒப்பு கொடுப்போம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு உருக்கமாக கடவுளிடம் அந்த வரம் கேட்போம். இன்றே இப்பொழுதே அவர்களது உள்ளத்தோடு சமாதானம் செய்து கொள்வோம். இங்கிருந்து நாம் போன உடனே இன்னைக்கு முதல் வேளையா அந்த மனிதரோடு, அந்த மனுஷியோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வோம், ஆழப்படுத்திக் கொள்வோம். கண்களை மூடுவோம். மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. ஆம் பிரியமானவர்களே, மன்னிப்பது என்பது ஒரு வரம். மன்னிப்பது என்பது இறைவன் நமக்கு தருகிற கொடை. கேட்போம் அந்த வரத்தை, கொடையை ஆண்டவரிடம் கையேந்தி கேட்போம். மன்னிக்க வரம் கேட்போம். மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. ஆண்டவரே, அவனை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எனக்கு எதிராக எப்படிப்பட்ட பொய்களை பேசி இருக்காங்க, எப்படிப்பட்ட வதந்திகளை சொல்லி என்னை காயப்படுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவரே,
ஆண்டவரே, என்னால ஏற்றுக்கொள்ள முடியலையா? ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ அந்த சகோதரனை, அந்த சகோதரிய உமது திருநாமத்துல, உம்முடைய பரிசுத்த இரத்தத்துல, அந்த கல்வாரி மலையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பகைத்தோரை மன்னிக்க வரம் தாருமே. இயேசுவே, என்னை சபித்தோரை மன்னிக்க வரம் தாருமே. இயேசுவே, இல்லாது பொல்லாது பேசினோரை மன்னிக்க வரம் தாருமே. என்னை பகைத்தோரை இயேசுவே, மன்னிக்க வரம் தாருமே. என்னை சபித்தோரை மன்னிக்க வரம் தாருமே. இல்லாது பொல்லாது பேசினோரை மன்னிக்க வரம் தாருமே. இல்லாது பொல்லாது பேசினோரை மன்னிக்க வரம் தாருமே. ஆண்டவரே, என்னோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்பட்டாங்க. எனக்கு எதிராக ஏராளமான சூழ்ச்சி பண்ணாங்க. ஆண்டவரே, அவங்களுடைய வலையில தவறி தவறி தடுமாறி விழுந்தேன். ஆண்டவரே, என்னால ஏந்திரிக்க முடியல. அசிங்கமா இருந்துச்சு, அவமானமா இருந்துச்சு. ஆண்டவரே, போராடி போராடி நான் தோத்து கொண்டே இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, அவர்தான் செய்தார் என்பது தெரியும். ஆண்டவரே, அவர்களை எப்படி ஐயா நான் ஏற்றுக்கொள்வேன்? அவர்களை எப்படி ஐயா மன்னிப்பேன்? ஆண்டவரே, எனக்கு வரம் தாங்கப்பா, எனக்கு சுகம் தாங்கப்பா, எனக்கு பலம் தாங்கப்பா, பலம் தாங்கப்பா. என் வாழ்வை அழித்தவரை மன்னிக்க வரம் தாருமே. என் பெயரை கெடுத்தவரை மன்னிக்க வரம் தாருமே. மனதில் காயங்கள் தந்தவரை மன்னிக்க வரம் தாருமே. என் வாழ்வை அழித்தவரை ஆண்டவரே, மன்னிக்க வரம் தாருமே. வரம் தாரும் ஐயா. என் பெயரை கெடுத்தவரை இயேசுவே, மன்னிக்க வரம் தாருமே. இயேசுவே, மனதில் காயங்கள் தந்தவரை மன்னிக்க வரம் தாருமே. மனதில் காயங்கள் தந்தவரை மன்னிக்க வரம் தாருமே. கரங்கள் உயர்த்தி மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. கரங்கள் உயர்த்தி நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே.
அதில் அன்பை நிறைத்து அனைவருக்கும் நான் மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.